Something I'm very proud of. We stopped a lot of wars, a lot of wars. ரஷ்யா யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முயற்சிக்கும் வேளையில் தனது இரண்டாவது பதவிக்காலம் தொடங்கியதிலிருந்து அமைதி பேச்சுவார்த்தைகளில் தான் செய்த சாதனைகளை கூறி வருகிறார். தனது இரண்டாவது பதவிக்காலத்தில் ஏற்கனவே 6 போர்களை முடித்து வைத்துள்ளேன் என ஆகஸ்ட் 18 அன்று வெள்ளை மாளிகையில் பேசும்போது ட்ரம்ப் குறிப்பிட்டார். மறுநாள் அந்த எண்ணிக்கை 7 போர்களாக உயர்ந்தது. ஆனால் உண்மையில் ட்ரம்ப் எத்தனை போர்களை முடித்து வைத்தார்? அந்த போர்கள் உண்மையில் முடிந்து விட்டதா? 2025ஆம் ஆண்டு ஜூன் 13ஆம் தேதி இஸ்ரேல் ஈரானை தாக்கியது. அந்த மோதல் 12 நாட்கள் நீடித்தது. அமெரிக்கா உதவியுடன் போர் விரைவில் நிறுத்தப்பட்டது என ட்ரம்ப் கூறுகிறார். போர் முடிவடைந்த பிறகு ஈரான் ஒரு தீர்க்கமான வெற்றியை பெற்றதாக கூறிய ஈரானின் அதி உயர் தலைவர் ஆயத்துல்லா அலி காமனேயி போர் நிறுத்தம் பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை. மறுபுறம் புதிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள ஈரானை மீண்டும் தாக்கலாம் என்று இஸ்ரேல் கூறியது. இது அதிகாரப்பூர்வ போர் நிறுத்தம் அல்ல. ஆனால் அமெரிக்காவின் உதவியுடன் இஸ்ரேல் ஈரானை பலவீனப்படுத்தியது உத்தி சார்ந்து முக்கியமானது என்பதால் ட்ரம்ப் ஓரளவு பெருமைப்படலாம் என புரூக்கிங்ஸ் நிறுவன சிந்தனை குழுவின் மூத்த உறுப்பினரான மைக்கேல் ஓ ஹான்லான் கூறினார். 2 அணு ஆயுத நாடுகளான இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே பல ஆண்டுகளாக பதற்றம் நிலவுகிறது. எனினும் பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு கடந்த மே மாதம் மோதல் வெடித்தது. 4 நாட்கள் மோதலுக்கு பிறகு இந்தியாவும் பாகிஸ்தானும் முழுமையான மற்றும் உடனடி சமாதானத்திற்கு ஒப்புக்கொண்டதாக கூறிய ட்ரம்ப், இது அமெரிக்காவின் மத்தியஸ்தத்துடன் இரவு முழுவதும் நடந்த நீண்ட பேச்சுவார்த்தைகளின் விளைவு என்றார். ட்ரம்புக்கு நன்றி தெரிவித்த பாகிஸ்தான் அவரது தீர்க்கமான ராஜ்ய தலையீட்டை குறிப்பிட்டு அமைதிக்கான நோபல் பரிசுக்கு பரிந்துரைத்தது. ஆனால் அமெரிக்காவின் ஈடுபாடு குறித்த பேச்சை இந்தியா மறுத்தது. இராணுவ மோதலை நிறுத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் இராணுவங்களுக்கு இடையே ஏற்கனவே உள்ள வழிகள் மூலம் நேரடியாக நடத்தப்பட்டன என இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி கூறினார். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் கிழக்கு காங்கோ ஜனநாயக குடியரசில் கனிம வளம் நிறைந்த ஒரு பகுதியை M23 கிளர்ச்சி குழு கைப்பற்றியது. இதன் பின்னர் ருவாண்டாவுக்கும் கிழக்கு காங்கோ ஜனநாயக குடியரசுக்கும் இடையே நீண்ட காலமாக இருந்த விரோதம் மீண்டும் வெடித்தது. பல தசாப்தங்களாக இருந்த மோதலுக்கு முடிவு காண்பதை நோக்கமாக கொண்டு ஜூன் மாதத்தில் இரு நாடுகளும் வாஷிங்டனில் ஒரு அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. ஆனால் சமீபத்திய ஒப்பந்தத்திற்கு பிறகு இரு தரப்பும் போர் நிறுத்தத்தை மீறியதாக ஒருவரையொருவர் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் M23 கிளர்ச்சியாளர்கள் அமைதி பேச்சுவார்த்தைகளிலிருந்து விலகுவதாக அச்சுறுத்தினர். 2025ஆம் ஆண்டு ஜூலையில் தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையே மோதல் வெடித்தது. இந்த சண்டையை நிறுத்தாவிட்டால் இறக்குமதி வரிகளை குறைப்பது தொடர்பாக அமெரிக்காவுடனான தனி பேச்சுவார்த்தைகளை நிறுத்துவதாக அதிபர் ட்ரம்ப் அச்சுறுத்தினார். அதன் பிறகு ஆகஸ்ட் 7 அன்று தாய்லாந்தும் கம்போடியாவும் தங்களுக்கு பொதுவான எல்லையில் பதற்றங்களை குறைக்கும் நோக்கில் ஒரு உடன்பாட்டை எட்டின. ஆனால் இரு நாடுகளுக்கும் இடையேயான அமைதி பேச்சுவார்த்தையை மலேசியா நடத்தியது. ஆகஸ்ட் 8 அன்று வெள்ளை மாளிகையில் அறிவிக்கப்பட்ட அமைதி ஒப்பந்தத்தை உருவாக்கியதற்காக ட்ரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும் என்று ஆர்மீனியா மற்றும் அஜர்பைஜான் நாடுகளின் தலைவர்கள் கூறினர். மார்ச் மாதத்தில் நாகோர்னா கராபாக் பிரச்சனையை மையமாக கொண்டு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக நீடித்த மோதலை முடிவுக்கு கொண்டுவர இரு அரசாங்கங்களும் தயாராக இருப்பதாக கூறின. மிக சமீபத்திய தீவிரமான மோதல் செப்டம்பர் 2023இல் ஏற்பட்டது. அப்போது அஜர்பைஜான் பல ஆர்மேனியர்கள் வாழ்ந்த பகுதியை கைப்பற்றியது. ட்ரம்ப் முடிவுக்கு கொண்டு வர இங்கு எந்த மோதலும் இல்லை. மாறாக நைல் நதியின் மீது ஒரு அணை கட்டுவது தொடர்பாக நீண்ட காலமாக பதற்றம் நிலவி வருகின்றது. எத்தியோப்பியாவின் கிராண்ட் எத்தியோப்பியன் மறுமலர்ச்சி அணை இந்த ஆண்டு கோடை காலத்தில் கட்டப்பட்டது. இதனால் நைல் நதியிலிருந்து எகிப்துக்கு கிடைக்கும் நீர்வரத்து பாதிக்கப்படலாம் என்று எகிப்து கூறியது. 12 ஆண்டுகள் நீடிக்கும் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருகிறேன் என ட்ரம்ப் கூறினார். ஆனால் இதுவரை எந்த முறையான ஒப்பந்தமும் எட்டப்படவில்லை. ஜூன் 27 அன்று ட்ரம்ப் செர்பியா மற்றும் கொசோவா இடையே மோதல் வெடிக்காமல் தடுத்ததாக கூறினார். 1990களின் பால்கன் போர்களின் பின்னணியில் இந்த 2 நாடுகளும் நீண்ட காலமாக மோதலில் ஈடுபட்டன. அந்த அடிப்படையில் சமீபத்திய ஆண்டுகளில் பதற்றம் அதிகரித்தது. ஆனால் செர்பியாவும் கொசோவோவும் ஒருவருக்கொருவர் சண்டையிடவோ துப்பாக்கி சூடு நடத்தவோ இல்லை என்று ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் வரலாற்று பேராசிரியராக பணியாற்றிய மார்கரெட் மேக்மில்லன் கூறினார். ட்ரம்ப் தனது முதல் பதவிக்காலத்தில் மேற்கொண்ட ராஜ்ய முயற்சிகளை வெள்ளை மாளிகை சுட்டிக்காட்டியது. 2020ஆம் ஆண்டு இரு நாடுகளும் அமெரிக்க அதிபர் அலுவலகத்தில் பொருளாதார ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டன. ஆனால் அந்த நேரத்தில் அவை போரில் ஈடுபடவில்லை.